கோவை மாவட்டம் ஆளாந்துறை பேரூராட்சியில் அதிமுக தொண்டர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அடையாள உரிமை அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திமுக நிறைய இதுல ஏமாத்தினாங்க. எப்படின்னா இந்த 1000 ரூபாய் பணம் வர்றது நீங்க மாத்தி ஓட்டு போட்டா 1000 ரூபாய் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்படி நிறுத்த முடியாது, உங்களுக்கு தெரியும். அதை வீடு வீடா போய் பிரச்சாரம் சரியா பண்ணல நம்ம. ஏனென்றால் இந்த 1000 ரூபாய் யாரு வீட்டுல இருந்து கொடுக்கல, வீட்டுல இருந்து கொடுக்குறாங்களா? உங்க வரி பணம். இன்னைக்கு மின்கட்டண உயர்வு, EB பில் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி உயர்வு, டாஸ்மார்க் எவ்வளவு உயர்த்திட்டா, எல்லாமே உங்க வரி பணம். மக்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இது யாரும் நிறுத்த முடியாது. நம்ம மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்து திருப்பி வாங்க முடியுமா? அம்மா கொடுத்தாங்கல்ல, ஜாலிங்டன் கொடுத்து திருப்பி வாங்க முடியும் ஓட்டு போட்டு? அதெல்லாம் நடக்காது. ஆனா சும்மா அப்படி பயப்படுத்துறாங்க, இவர்கள் நாங்க நிறுத்திடுவோம் சொல்லி. அதெல்லாம் நிறுத்தவே முடியாது. இதை போய் எடுத்து சொல்லணும் ஒரு வீட்டு. இது நம்ம பணம், நம்ம கொடுக்க. எப்ப கொடுத்தாங்க? அறிவிச்சோட சரி. எடப்பாடியார் சட்டமன்றத்தில் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசி ரகலை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவே இது நம்முடைய பணம். அதுக்கு கவலைப்பட வேண்டியது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் திட்டங்கள் தர முடியும், திருப்பி எடுக்க முடியாது. விலையில்லாத அரிசி கொடுக்குறாங்க, அதை திருப்பி மாற்ற முடியுமா? அதெல்லாம் முடியாது. சத்துணவு திட்ட தலைவர் கொண்டு வந்தாரு, அதை மாற்ற முடியுமா? திமுக அடைஞ்ச மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே அதை ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல காங்கிரஸ் கொடுத்த அறிக்கையை எடுத்துட்டு பொய் பேசி ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி பொய் பேசினாங்க திமுக. ஒவ்வொரு பூத்துலையும் அதே போல ஒவ்வொரு ஓட்டு கேட்கும்போது நம்ம 200 பேர் ஓட்டு கேட்க போவீங்க. 10 பேர் தான் போவாங்க. 10 பேர் போய் பொய் பேசி ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம எப்படி நமக்கு ஓட்டு போட வைக்க போறான்னு சொல்லி போட்டு ஏமாந்துட்டோம். நல்லா வேலை செஞ்சீங்க, நான் எந்த குறையும் கிடையாது. ஆனந்துரை பொறுத்தவருக்கு எப்பவுமே எழுச்சியான வரவேற்பு இருக்கும். மிக எழுச்சியா பண்ணுவீங்க, கஷ்டப்படுவீங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நான் எதுவுமே குறை சொல்லல. ஆனால் இது எப்படி குறைஞ்சதுன்னு நீங்க ஆய்வு பண்ணணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பெரியவங்களும் இருப்பீங்க, ஆனந்துரையில சின்ன நம்முடைய தம்பிகள் நிறைய இருப்பாங்க, இதே இளைஞர்கள் நிறைய நம்ம கட்சியில் இருப்பாங்க. நம்ம இருக்கிறதுலயே எனக்கு எல்லாமே தெரியும். எப்ப வந்தாலும் நிறைய நம்ம கட்சியில் இருப்பாங்க, எல்லாமே நம்ம கட்சியில் இருப்பாங்க. அதே ஒரு மகளிர் நிறைய இருப்பாங்க. ஆகவே ஆளாந்தரை எப்ப நம்ம கோட்டைதான். நாடாளுமன்றத்துக்கு அப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கா மோடிக்கான்னு சொல்லி போயிருச்சு. அது ஒரு எண்ணம், அது விட்டுருங்க, பரவாயில்ல. ராகுல் காந்திக்கு போட்டாங்க, அதிகமா போட்டாங்க. திமுக யாருமே ஓட்டு போடவே இல்லை. இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்லை. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், படிச்சவங்க, அரசு ஊழியர்கள், அதே போல தொழிலாளிகள், தொழில் முதலீட்டாளர் யாருமே திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. யாருமே தெரியல. ஆனா இந்த காங்கிரஸ் அந்த இதுக்கு மேல பார்த்துட்டாங்க, அதுக்காக போட்ட ஓட்டு தான். இன்னொரு குரூப் இன்னைக்கு பிஜேபி வரணும், மோடிக்கு அப்படி பிரிச்சுட்டாங்க. இது நம்ம கவலைப்பட வேண்டியதில் இருந்தாலும் ரெட்டலை கொடுக்கிற ஓட்டு ஏன் குறைஞ்சு நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் உறுப்பினர் நான் கொடுக்க போறோமா? கொடுக்கணும்ல. நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க உறுப்பினர் இல்லையா? உறுப்பினர் கார்டு எவ்வளவு எழுதி கொடுத்துருக்கீங்க? 125 ஃபார்ம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, 125 ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா இப்ப 3125 பேருக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்க போறோம். இப்ப நான் கொடுத்துருவேன். பூத் கமிட்டி வீடு போய் கொடுக்க போறீங்க. 3125 பேருக்கு கொடுக்குறோமா உறுப்பினர் கார்டு? ஆனா இந்த தேர்தலில் நமக்கு விழுந்த ஓட்டு பாத்தீங்கன்னா 1892. நீங்க சொன்ன உறுப்பினரே ஓட்டு போடலையா? கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கீங்க, பில்லப் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 3125 பேர் உறுப்பினர் இருக்காங்க. ஆனா இப்ப அதிமுக ரெட்டலை கொடுத்த ஓட்டு எவ்வளவு? 1892. ஆகவே நீங்க எல்லாம் சரி பண்ணணும். மொத்தமா திமுக 2193 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்மளோட 301 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க. பிஜேபி பாத்தீங்கன்னா 1092 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க, அவங்க அதிகமா வாங்கியிருக்காங்க. என்னன்னு கவனமா பார்த்து கண்டிப்பா சரி செய்ய வேண்டும். கண்டிப்பா சில பூத்துல நீங்க லீடி அதிக ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஆனாலும் நம்ம எப்பவுமே நல்ல ஓட்டு வாங்கிடுவோம். இது வரை நல்ல ஓட்டு எப்பவுமே ஆளாந்தர மெட்டலை குறைஞ்சதே இல்லை. அது எப்படி குறைஞ்சு சொல்லி நீங்களே பார்த்து ஆய்வு பண்ணி சரி செய்யணும். இந்த பூத் கமிட்டி சரியா அமைக்க வேண்டும். அதே போல என்ன பண்ணாலும் இது மட்டும் நீங்க எல்லாமே கவனத்தில் வச்சுங்க. என்ன இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நாளைக்கு வரும் பொழுது, சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது இப்போ இவ்வளவு நம்ம 20% ஓட்டு வாங்கிக்கிறோம். கண்டிப்பா 8-9% சட்டமன்றத்தில் நமக்கு அதிகமா போட்டுருவோம். கிட்டத்தட்ட பழைய ஓட்டு நம்ம வந்துடும், 9% நெருங்கிடுவோம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி தலைவர் அமையும் உறுதி. அது நாட்டுக்கு
2019லயும் இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல 11 தொகுதி நம்ம வந்து திமுக அதிகம் வாங்கினாங்க நாடாளுமன்றத்தில். 50 தொகுதி 21 அதிகம் வாங்கிட்டாங்க, குறைவா இருந்தோம். அடுத்து நம்ம அதிகமா 44,000 ஜெயிச்சோம். எல்லா தொகுதியும் அப்படித்தான். திரும்ப 21 சட்டமன்ற தேர்தல் 11 ஜெயிச்சிடும். திமுக ஒன்றை ஜெயிக்க முடியல. சட்டமன்ற தேர்தல் அப்படித்தான் மாறும், மாற்றுக்கிறது எல்லாம் இருந்தாலும் நம்ம திமுக குறைச்சி மதிப்பிடுறோம். ஏன்னா இந்த பஞ்சாயத்துல கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நம்ம பஞ்சாயத்து தேர்தல் பிடிக்க வேண்டியது இங்கே முழுப்பட்டி பக்கத்தில் எல்லாமே. ஆனால் எத்தனை வந்து தில்லுமுள்ளுப்பட்டி ஜெயிச்சாங்க. ஆகவே நம்ம கவனமா இருக்கும், நம்முடைய வேலையில சரியா பண்ணணும். ஆகவே இந்த கமிட்டி போடுறது மற்றதெல்லாம் சரியா போட்டு சொல்றேன். அவரோட மனதை நம்ம அவருக்கு குறைச்சிடலாம். அப்போ நம்ம கவனமா வந்து நம்ம செயல்படுத்த. ஆகவே ஒவ்வொரு பூத்துக்கும் சரியான முறையில நம்ம கவனமா இருந்து எப்படி அந்த ஓட்டு குறைஞ்சது எப்படி தெரிஞ்சுக்கிறது போட்டு கவனமா பார்க்கணும். எல்லாம் அனுசரிச்சு ஆனந்திருப்பது ஒற்றுமையா இருப்பீங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. தேர்தல் அனுசரிச்சு பார்க்கணும். அதே போல இந்த உறுப்பினர் கொடுக்கறதுக்கு கமிட்டி போட்டுருவாங்க, பூத்து வரை கமிட்டி போட்டு நேரா போய் கொடுக்கணும். அதே போல மற்ற கமிட்டி வந்துருவாங்க, பொறுப்பாளர் செல்வர்கள் மற்றவங்க வருவாங்க, பாத்துங்க. அதே போல ஒவ்வொரு கார்டு போய் சேர்ந்துடணும். அந்த உறுப்பினர் கார்டு போய் சேரும் பொழுது இந்த கட்சியில் நம்ம உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லி போட்டு கண்டிப்பா உணர்வு வரும். இதுலயே 5% ஓட்டு கூடும். உறுப்பினர் கார்டு கரெக்டா போய் சேர்ந்துடணும். எல்லா வார்த்தையாருக்கு எல்லா பொறுப்பாளர் சொல்லிட்டு கரெக்டா போய் சேர்க்கணும். அது முக்கியம். அதே பூத் கமிட்டி சரியா அமைக்கணும். அதே போல கூட்டுறவு சங்கத்துல பொறுப்பாளராக இருப்பீங்க, அந்த தேர்தல் வரும்போது அதுக்கு வந்து அந்த ஓட்டு தேர்தல் ஒரு மீட்டிங் தனியா வைக்க போறோம், அதையும் கவனமா பார்க்கணும். அதே போல ஐடிவி சரியான முறையில் செயல்பட வைக்கிறது பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணணும். அதே போல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம இருப்போம். 72 கட்சிகள் நிறைய இருக்கீங்க. அவங்களுடைய மகன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் மாற்று கட்சி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா உடனே ஒரு குழுவா போட்டு கண்டிப்பா நம்ம கட்சிக்கு திரும்ப கொண்டு வரணும். செயல்பட வைக்கணும், ஒதுக்கிறது வர சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல ஐடிவில பாத்தீங்கன்னா நம்முடைய மகன் எல்லாம் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போட்டு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்முடைய போஸ்ட் பண்றாங்கல்ல எடப்பாடியில பத்தி திமுக செய்யாது, அதெல்லாம் அந்த போஸ்ட் பண்ண சொல்லணும். போன்லயே ஆபரேட் பண்ணலாம் இல்லையா? ஆகவே இதெல்லாம் கவனமா பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய பொதுச்சேர்த்து. அதே போல தெருமுறை பிரச்சார கூட்டங்கள் நடத்தணும், வீடு வீடு நோட்டீஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம இந்த பொறுப்பாளர்கள் 150 குடும்பத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மேல ஓட்டு 150 குடும்பம் கிட்டத்தட்ட 450 ஓட்டு நீங்க 500 ஓட்டு போக கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஒரு பொது இல்லையா? அது 600 ஓட்டு 700 ஓட்டு வந்தா 600 ஓட்டு வாங்கிக்கீங்க. அது அதிகமா வருது. ஆனா குறைஞ்சபட்சம் 150 குடும்பங்களை கவர் பண்ணணும் ஒரு பொது பார்த்து. சார்பணி நிர்வாகிகளை வச்சு பணியாற்றணும். அதே போல பூத் ஏஜென்ட்டுகள் 10 பேர் கூட வந்துடணும், சரியா போட்டோம். அவங்க தான் பூத்துல உட்காரணும், அவங்களுக்கு தெரியணும் அந்த ஓட்டத்தை போட மெயினா. அதே போல அந்த ஆர்ப்பாட்டம் மற்றதெல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வருதுல்ல, மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் பண்றோம். இப்ப மின் கட்டண உயர்வுனா அது மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை, எல்லா வீட்டுக்கும் பிரச்சனை இல்லையா? சொத்து உரிமைகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம், கள்ளச்சாலை சாவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம். இதெல்லாம் ஒரு பூத்துல ஒரு வார்டுல 9 பொறுப்பாளர் இருப்பீங்க, மற்ற பொறுப்பாளர் சார்பணியா இருப்பீங்க. எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும். மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், நமக்கான ஆர்ப்பாட்டம், கட்சி ஆர்ப்பாட்டம், அது கண்டிப்பா அந்த வரணும். நீங்க வருவீங்க இல்ல, எப்ப யார் மிஸ் பண்ணாம வரணும். அது 4 மாசத்துக்கு நடக்குது, அடிக்கடி நடக்கிறது கிடையாது. அது கவனமா பொறுப்பாளர்கள்லாம் வரணும். ஆனந்துரை பொறுத்தளவுக்கு எல்லாமே தெரிய வந்துருவீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. ஆகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு இந்த தொண்டாம் தொகுதியில என்னென்ன தேவையோ கொண்டு திட்டு 50 கிலோமீட்டர் அத்துக்கிட்டு தண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். இங்க பார்த்தா டேங்க் கட்டி கொடுத்துருக்கோம், ரோடு போட்டு கொடுத்துருக்கோம், பாலம் கட்டி சாலையெல்லாம் அகலப்படுத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். காலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி கட்டி கொடுத்துருக்கோம், கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம குழந்தை இங்கேயே படிக்கிறது. ஆமா, நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நிறைய பட்டா நம்ம கொடுத்த பட்டாவே புதுசு, அதாவது ரெனிவல் மாதிரி திமுக ஏமாத்துறாங்க, டிசைனா ஏமாத்துறாங்க அவங்க. அதெல்லாம் எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கோம். இதுவரை திமுக சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க, எதுவுமே